சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அமைதியான, ஒரு சமாதானமுள்ள ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை, எல்லா அலைச்சல்களிலிருந்து ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். இந்த பாடலை நாம் சந்தோஷத்தோட பாடலாம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடெந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடெந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அழைந்த வேளை இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அழைந்த வேளை இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். கானானின் கரை இதோ காண்கிறதே, எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே. கானானின் கரை இதோ காண்கிறதே, எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே. காலம் இனி இல்லை உணர்ந்து கொண்டேன், விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். காலமில்லை இனி உணர்ந்து கொண்டேன், விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே.
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பினில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாதவர், போற்றிய பாதம் நரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும். பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும். பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பதறாத வாழ்வும் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் சிறை வாழ்வு மறையும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. நாம் பாடினோம், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா சிறைகளையும் நீங்க மாற்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அப்பா மலரச் செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்வோமா? ஒரு பதறாத வாழ்வும் ஆண்டவரே, சிதறாத மனமும் ஆண்டவரே, உம்மில் தகப்பனே உறுதியா இருக்கிற மனதை அப்பா இந்த நாளில் எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி, தந்ததுக்காக நன்றி. பரிசாக தேவன் அருள்வார் என்று பாடினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. சங்கீதக்காரன் சங்கீதம் 119 165 இப்படியாக எழுதியிருக்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. எந்த பதஷ்டமும் இல்லை, மனம் சிதறாது, மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவன் யாருக்கு? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, ஏசாயா 48:18 வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே மிகுந்த சமாதானத்தையும் நதி போல சமாதானத்தையும் அவர் தலை வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா இந்த நாள் ஆண்டவர் சமாதானம் தரப்போகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் கணவர் வாழ்க்கையிலே குடும்பமாக சமாதானமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தருவார் பாடலாமா? சமாதானம் தருவார் இயேசு, எனக்கு சமாதானம் தருவார் இயேசு. அறிக்கை செய்து பாடலாம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த காரியத்திலே எனக்கு சமாதானத்தை நீங்க தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லி துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சமாதானம் சமாதானம் தந்தார் இயேசு தருவார், சமாதானம் தருவார் இயேசு. புது வாழ்வு புது வாழ்வு தருவார் இயேசு தருவார், புது வாழ்வு தருவார் இயேசு. விடுதலை விடுதலை தந்தார் இயேசு தருவார், விடுதலை
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பார்த்து நீங்க எல்லாமே சமாதானத்தை தர வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு இருக்கும்போது நமக்கு சோர்வில்லை. அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். சமாதானத்தை தர வல்லவரா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபு. ஆமென். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இந்த சமாதானத்தை இந்த நாளிலே நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கிறோம். அதை உரிமை பாராட்டி சொல்லாமா? இதயத்தில் கை வச்சு விசுவாசத்தோட சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடுவோம். யெகோவா ஷாலோம், எந்தன் சமாதானம். கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். சந்தோஷமா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். ரஃபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. ரஃபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. இவரே எங்கள் தேவன், என் பிதாவர், என் ஆனந்தம். சொல்லாமா? இவரே எங்கள் தேவன், என் பிதாவர், என் ஆனந்தம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்த என் பிதாவர், என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்த என் பிதாவர், என் ஆனந்தம்.
தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். சர்வ வல்லமை சர்வ வல்லமை உள்ள தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. யெகோவா ஷாலோம், இந்த நாளிலே என் சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். ஷாலோம் யெகோவா, ஷாலோம் யெகோவா, எந்தன் சமாதானம். ஷாலோம் யெகோவா, ஷாலோம் யெகோவா, எந்தன் சமாதானம். ஷாலோம் யெகோவா. ஷாலோம் அறிக்கை செய்து சொல்லுங்க. யெகோவா, எந்தன் சமாதானம். ஷாலோம் யெகோவா, எந்தன் சமாதானம். இவரே எந்தன் தேவன், என் பிதாவர், என் ஆனந்தம். இவரே எந்தன் தேவன், என் பிதாவர், என் ஆனந்தம். சர்வ வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர், என் ஆனந்தம். சர்வ வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவனிவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். சமாதானம் சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ என் தேவன் நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை ஹல்லேலூயா. சுதந்தரிப்போம். சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஆசையா ஒருபோதும் நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னை விட்டு விலகாத தேவன் அப்பா. ஹல்லேலூயா. என்னை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன் ஆண்டவரே நீர். அப்பா, மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தேவன், சமாதானத்தை தருகின்ற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம், சமாதானத்தை இந்த நாளில் எனக்கு தரதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ சமாதான பிரபுவா இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சமாதான பிரபு, அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அப்படியும் கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. ஹல்லேலூயா.
தற்காலிகமான சமாதானம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் நாம் அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும். சமாதானத்தை பெற்று அப்படியே இருக்கிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் மென். யாவரோடும். அப்படியே கண்களை மூடி யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பு, யார் மேலேயாவது எனக்கு இந்த சமாதானம் இல்லாம நான் இருந்தேன்னா, ஒரு வைராக்கியத்தோட இருந்தேன்னா, இந்த நாள்ல ஆண்டவரே இந்த ஒரு மன்னிக்கிற உள்ளத்தை எனக்கு தாங்க. நீங்க சமாதான பிரபு, இந்த சமாதானத்தை எனக்கு தரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உலகம் தர முடியாத சமாதானம், இந்த சமாதானத்தை ஆண்டவரே நான் பெற்று யாவரோடும் நான் சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? ஏதோ பாடிட்டு நம்ம போகக்கூடாது. ஆண்டவரே, இதை ஒரு அனுபவமாக்க யாவரோடும், என் குடும்பத்தாரோடும், என் பிள்ளைகளோடும், என் கணவரோடும் ஆண்டவரே, உற்றார் உறவினரோடும் ஆண்டவரே, நான் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளையாக மகளாக இந்த நாளிலே இருக்க சமாதானத்தோட. எப்படி ஒரு சண்டையாக இருந்திருக்கலாம், ஒரு கசப்பு வந்திருக்கலாம், இறுதியை நொறுங்கி போயிருக்கலாம், எப்படி நான் போய் அவங்ககிட்ட பேசுவேன் நீங்க இந்த நேரில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகளே, யாவரோடும் சமாதானமாயிரு. சமாதானத்துக்கு ஏதுவான முயற்சிகளை இந்த நாளிலே நீ செய். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அவர் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாஞ்சிப்போம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை ஒரு விசை மன்னிங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம். நான் சமாதானம் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த வைராக்கியத்தை இந்த நாளிலே நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. வீண் கசப்புகளை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. அன்பு செலுத்த, சமாதானத்துக்கு தேவையான காரியங்களை நான் இந்த நாள் முதல் செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இணையற்றவரே உம்மை ஆராதிக்கிறோம். சமாதான பிரபு நீர் ஆண்டவரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே நீர். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. சமாதான காரணர் ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தை நீ தந்ததுக்காக நன்றி. சமாதானம் செய்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த நாளிலே எங்களை மாற்றினதுக்காக நன்றி. கிருபையை நீ ஊற்றினதுக்காக நன்றி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் அப்பா, நீ செய்து முடிங்க தகப்பனே. பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தகப்பனே, சமாதானம் செய்கிறவர்களாக தகப்பனே, குடும்பத்தில் சமாதானத்தை கண்டு மகிழ உதவி செய்யுங்க. நீர் மகிமைப்படுவீர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.